சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நானேயோர் தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன். தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேனுக்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. கங்கையை சடையில் வைத்தார், கதிர்பொறி அறவும் வைத்தார். திங்களை திகழ வைத்தார், திசை திசை தொழவும் வைத்தார். மங்கையை பாகம் வைத்தார், மான் மறி மழுவும் வைத்தார். அங்கையுள் அனலும் வைத்தார், ஐயன் ஐயா ரானாரே. மனம் என்னும் தோணி பெற்றி, மதி எனும் கோல் ஊன்றி, சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் பொழுது, மதன் எனும் பாரிதாக்கி மறியும்போதறிய உண்ணா, உனையுனும் உணர்வை நல்காய் ஒற்றையூர் உடைய கோவே என்று ஒற்றையூர் உடைய கோவை திருநாவுக்கரச பெருமான் பாடி அருளினார். இன்றைய தினம் உலகில் எத்தனையோ மாற்றங்கள். கலியுகத்தின் அடையாளங்கள் அத்தனையும் முழுமையாக கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற தருணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த திருவாசக முற்றோதல், திருமுறைகள் படித்தல் என்கின்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கம், இறைவனை நாம் எதற்காக இந்த உலகிற்கு வந்தோம், நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் எங்கு பார்த்தாலும் ஆலயங்களில் திருவாசக முற்றோதல்களும் திருமுறைகளும் படித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்கள் இப்படி படித்த வண்ணம் இருக்கின்றதனால்தான் உலகத்தில் இந்த கலியுகத்தில் பல நல்ல செயல்களும், எத்தனையோ கெட்டவர்களுக்கு நடுவில் நல்லவர்களும் இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்திலே நால்வர் விழா என்கின்ற ஒரு மிக பெரும் விழாவானது சீரும் சிறப்புமாக தஞ்சை மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மிகவும் அற்புதமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. நெய்வேலி என்கின்ற கிராமத்தில் 25 வருடங்களாக வருடத்திற்கு ஒரு முறை நால்வர் விழா என்கின்ற விழா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். இப்பொழுது ஒரு 2 ஆண்டு காலமாக நால்வர் விழா என்பதனை கையில் எடுத்து கைலை அறக்கட்டளை என்கின்ற குழுவானது கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாவற்றிலும் நடத்தி கொண்டு வருகின்றது. அதில் நேற்றைய தினம் கரம்பக்குடி மாநகரிலே ஒரு பெரும் கூட்டமாக, ஒரு பெரும் விழாவாக சீரும் சிறப்புமாக கூடியிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அண்ட சராச்சரம் அனைத்தையும் தன் விரல் நுனியில் ஆட்டுவித்தும் அடக்குவித்தும் கொண்டிருக்கின்ற அகில உலக நாயகன் எம்பெருமான் ஈசனுடைய பெருங்கருணையினால்தான் இந்த நால்வர் விழா என்கின்ற நல்விழா மிகவும் சிறப்பாக நடந்தது. இந்த விழா சாதாரண விழா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பெரிய பெரிய ஆலயங்களில் நடக்கின்ற விழா இன்று ஊர் ஊராக நடக்கிறது என்றால் அதற்கு ஆண்டவன் அருள் பெற்ற அடியார்களால் மட்டும்தான் முடியுமே தவிர, பணம் படைத்தவர்களாலும் நிதி படைத்தவர்களாலும் பதவி உள்ளவர்களாலும் அதிகாரம் படைத்தவர்களாலும் இந்த நிகழ்ச்சியை நடத்திவிட முடியாது. இதனால் இவன் செய்து முடிப்பான் என்பார்கள். அந்த கூற்றுக்கு இணங்க இந்த நால்வர் விழாவினை எம்பெருமான் ஈசனுடைய அருளாலே கைலைநாதன் நடத்தி கொண்டு இருக்கின்றார். இந்த அரும்பணி, ஆன்மீக பணி, அருட்பணி, இறைப்பணி
தொடர்ந்து வருடா வருடம் எங்கும் நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த நால்வர் விழாவில் மக்கள் எல்லோரும் திருமுறைகளை தலையில் சுமந்து கொண்டு ஹரஹரா சிவசிவா என்று சொல்லிக்கொண்டும் அவர்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அழைத்து கொண்டு இறைவனை அவர்கள் செல்கையில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. சிவ தாண்டவம் ஆடி சிவபெருமானை மகிழ்வித்தார்கள். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது யாரோ ஒரு சிலரால் மட்டுமே இந்த பணிகளை செய்ய முடிகின்றது. தெரியாதவர்கள் கேட்கலாம், அது என்னங்க நால்வர் விழா? நாயன்மார்கள் 63 பேர் இருக்கையில் 63 பேரும் இறைவனின் எல்லா சோதனைகளையும் பொறுத்து கொண்டு இறைவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்களாக இருக்கும் பொழுது இந்த நால்வர் என்பவர்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்புகள் என்று ஒவ்வொருவரை கேட்டுக்கொள்ளலாம். இந்த நால்வர் பெருமக்கள் தான் சைவத்தை வளர்த்தவர்கள். சைவத்தை வளர்த்ததோடு இல்லாமல் நம்முடைய தொன்மையான மொழி தமிழையும் வளர்த்தார்கள். இது 100க்கு 100 அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் இல்லை என்றால் இந்த தமிழ் மொழியானது என்றோ அழிந்து போயிருக்கும். ஒன்றே தெய்வம், அதுவே சைவம் என்றவர்கள் இந்த நால்வர் பெருமக்கள். நால்வர்களும் சமயத்திற்கு குறவர்களாக இருந்தாலும் நம்முடைய தேசத்திற்கு காவலர்களாக இருந்தவர்கள், நம்முடைய மொழிக்கு காவலர்களாக இருந்தவர்கள். அவன் அருளினாலே அளவற்ற ஆற்றலை பெற்ற அடியவர்கள். சமயங்கள் பல வகை இருந்தாலும் சைவத்திற்குமே சமயம் ஒன்றில்லை என்று எடுத்து கூறியவர்கள். ஆதி முதலிலேயே பெண்மைக்கு சரிபாதி இடம் தந்த சமயம் சைவம். ஆதி முதலிலேயே பெண்மைக்கு சரிபாதி இடம் தந்தது சைவம். அதனை தம் பாடல்களில் வளர்த்தவர்கள் இந்த நால்வர் பெருமக்கள். அழகுக்கு மூப்பு உண்டு, அறிவுக்கு எந்த நாளும் மூப்பு இல்லை. அழகுக்கு மூப்பு உண்டு, அறிவுக்கும் ஆதிக்கும் என்றுமே மூப்பு இல்லை. அதற்கு சாட்சியான காலங்கள் கடந்து நிற்கும் நம்முடைய திருமுறைகள். அதற்கு சாட்சியே காலங்களை கடந்து நிற்கும் திருமுறைகள். காலங்கள் கடந்து நின்றாலும் 3000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருமுறைகளை பெண்களும் ஆண்களும் சுமந்து கொண்டு தெரு தெருவாக ஊராக சென்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த வார்த்தைக்கு மேல் வார்த்தை எதுவுமே இல்லை. திருமுறை பதிகங்களை நாம் தினமும் படிக்க வேண்டும். திருமுறை பதிகங்களை படித்தால் திறக்காத நம்முடைய மனக்கதவுகள் திறக்கும். நம்முடைய திறக்காத மனக்கோயிலின் கதவு திறக்கும். இதுவரை தெரியாத ஆதியும் நம்முள் தெரிவான். இந்த திருமுறைகளை தந்தவர்கள் இந்த நால்வர் பெருமக்கள். இந்த நால்வர் பெருமக்களையும் நாம் வணங்கி அவர்களுடைய திருமுறைகளை தலைமேல் ஏற்று வணங்கி கொண்டாடுவதை எந்த விதமான இந்த திருமுறைகளை நாம் தலைமேல் சுமந்து கொண்டாடி மகிழ வேண்டும். திருமுறைகளை தினமும் வீட்டில் படிக்க வேண்டும். அவர்கள் சென்ற வழியில் நாம் செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுவது தங்க சிவாய நம. தங்கமணி திருப்பதி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.